Vanakkam, Namaste. Today we're going to discuss about whiskey and its types. Okay, whiskey வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிங்க. ஒன்று வந்து ஸ்காட்லாண்ட், இன்னொன்று வந்து அயர்லாந்து. ஸ்காட்டிஷ் விஸ்கி வந்து மால்டட் விஸ்கின்னு சொல்லுவாங்க. வேற அயர்லாந்து விஸ்கி வந்து கார்ன் விஸ்கின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்காட்லாண்ட் விஸ்கி வந்து விஸ்கி கேஒய்ன்னு வரும். அயர்லாந்து விஸ்கி வந்து கேஇஒய் விஸ்கின்னு வரும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி விஸ்கி மேட் அவுட் ஆஃப் பார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ it is a distilled beverages, as I told you, come under classified under distillation process பண்ணி வர beverage தான் whiskey. Okay, there are two types of distillation இருக்குங்க, pot still, patent still. Pot still is old method of doing a distillation, and patent still is the continuous still, coffee still சொல்லுவாங்க. It's a new version of distillation. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் விஸ்கி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா we require a proper barley. பார்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பார்லியை சோக் பண்ணி அதை ஸ்டீப்பிங் சொல்லி ஒரு ப்ராசஸில் அது ஜெர்மினேஷன் ஆகி முளைக்கட்டி வெளில வர வரையும் அதை இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரோஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்குது. ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அது பேர் வந்து கிறிஸ்ட். அதில் இன்னும் வாட்டர்லாம் ஆட் பண்ணி நல்லா உங்களுக்கு இது பண்ணி ஃபில்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா யூ வில் கெட் அ வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் கிடைக்கும். அந்த வேர்ட்டோட ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. ஃபர்மெண்டேஷன்றதுனா ஈஸ்ட், சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஃபர்மெண்டேஷன் ஆகும்போது திருப்பி அகெயின் ஒரு ப்ராசஸில் யூ வில் கெட் அ வாஷ்ன்னு சொல்லி வரும். அந்த வாஷ் இருக்கிறது டிஸ்டிலேஷன் பண்ணாங்கன்னா யூ வில் கெட் அ விஸ்கி. ஓகே, ஈஸியாக நான் இப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியுது. ஓகே, டிஸ்டிலேஷன்ன்றது என்னன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் இருக்குல்ல, குக்கரில் வந்து விசில் வெளில வருது இல்லை, அதில் வேப்பர் வருது, கரெக்டுங்களா? அந்த வேப்பர் வந்து கூல் பண்ணிங்கன்னா தான் ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும். அந்த லிக்விட் தான் வந்து விஸ்கி. அதுதான் டிஸ்டிலேஷனுடைய மெத்தட். குக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கண்டென்சேஷன் சொல்லி ஒரு இது வச்சு அதை அந்த வேப்பர் வந்து கூல் பண்ணி அனுப்புகிற லிக்விட் தான் வந்து விஸ்கியாக வர்றது. அதுக்கப்புறம் அதை வந்து மெச்சூர் பண்ணுவாங்க. மெச்சூர் பண்ணி ஏஜிங்னு இருக்கு. மெச்சூரைசேஷன்னா 3 to 100 years வரையும் மெச்சூர் பண்ணுவாங்க. ஏஜிங் அண்ட் மெச்சூரைசேஷன் சேம். மெச்சூரைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிக்விட் எடுத்து ஒரு ஓக் ட்ரீன்னு இருக்கு. அந்த ட்ரீல வந்து குடுவை காஸ்க்லாம் பண்ணது தான் வந்து ஓக் காஸ்க். அது உள்ள இந்த லிக்விடை ஊற்றி மெச்சூர் பண்ணி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளண்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 50 years விஸ்கி எடுத்து இப்போ புதுசாக செய்கிற விஸ்கியில் மிக்ஸ் பண்ணாங்கன்னா தட்ஸ் கால்ட் பிளண்டிங். மிக்சிங் 1 or 2 older whiskey to the new whiskey, it is called blending. ஓகேங்களா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் விஸ்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆஃப் விஸ்கி, சிங்கிள் மால்ட் இருக்குது, ரே விஸ்கி இருக்குது, கார்ன் விஸ்கி, ஸ்ட்ரெயிட் விஸ்கி, மெய்ஸ் விஸ்கி, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தர் விஸ்கி வெரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா. ஓகே, அண்ட் ஸ்காட்லாண்டில் as I told you it is a favorite, it's all single maltனா ஸ்காட்லாண்ட் விஸ்கி. இப்போ ஜானி வாக்கர்ல ஆரம்பிச்சு ஜானி வாக்கர் பிளாக் லேபிள், ப்ளூ லேபிள், கிரீன் லேபிள், சிவாஸ் ரீகல் இருக்குது. சிவாஸ் ரீகல் பார்த்தீங்கன்னா 12 years, 18 years, 21 years வரையும் இருக்குது. ஏஜ் அதிகமாக போக இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் விஸ்கியில். அப்புறம் கிளென்மொரஞ்சு, கிளென்லிவெட், கிளென்ஃபிடிச், இது மாதிரி விஸ்கிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் விஸ்கி நிறைய இருக்குது. அதே மாதிரி ஐரிஷ் விஸ்கி எடுத்திங்கன்னா ஐரிஷ் நான் சொன்ன மாதிரி as I told you கார்ன், மெய்ஸ், இந்த இதுலேருந்து தயாரிக்கிறதா விஸ்கி தான் வந்து ஐரிஷ் விஸ்கின்னு சொல்லுவோம். இது வந்து கென்டக்கின்னு சொல்லி அயர்லாண்டில் ஃபேமஸ். கென்டக்கின்னு டென்னிசின்னு சொல்லி அமெரிக்காலையும் ஃபேமஸ். ஜாக் டேனியல்லாம் வந்து ஐரிஷ் விஸ்கியில் வரும். இட் இஸ் அ very famous whiskey. Okay, whiskey normally taken either neat means just raw. It will be served either 30 ml or 60 ml. Okay, depending upon the guest preferences. And either it will be served on the rocks. On the rocks now lots of ice. And either it will be served with water or soda, depending upon the guest choice only. And whiskey always served in a old-fashioned glass. Okay, this all about whiskey. Okay, and the types. So further my video will be like rum, vodka, gin, tequila. Let's go on. So all about whiskey. It's just a brief about whiskey I have given. Okay, it is a gentleman's drink, they say, because a lot of men prefer whiskey rather than other drinks, because it is very neat and very sleek, and people will enjoy when they are having a whiskey on a either before the meal or in between the meal also you can have whiskey at any time.
ரிமெம்பருங்க, எந்த டிஸ்டிலேஷன் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கினாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா ஹேங் ஓவரே உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வில் பி வெரி ஃப்ரெஷ். அந்த நைட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலனா தான் நெக்ஸ்ட் டே அன்னைக்கு உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு ஹேங் ஓவர் வரும். ஸோ வாட் எவர் ட்ரிங்க் யூ ஆர் டேக்கிங், மேக் ஷூர் பிஃபோர் யூ கோயிங் டு ஸ்லீப் அட்லீஸ்ட் ஒரு half a bottle வாட்டர் எம்டி அந்த ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா தான். ஏன்னா டீஹைட்ரேஷன், உங்கள் பாடி ரிக்வயர்டு ஆல்கஹாலோட வாட்டர் 60% இருக்கணுன்றதுக்காக வாட்டர் நிறைய இருக்கணும். நீங்கள் எவ்வளோதான் விஸ்கி குடிச்சாலும் தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா யூ won't get hangover. This is my advice to everybody. Okay, stay tuned with some other video. Until then, Ganesh signing off. Bye bye.